அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இந்த செல்லப்பிடி ஏற்கனவே 10-15 புஸ்தகம் வந்துருச்சு. வேண்டாம்னு நினச்சேன். ஒரு இடத்துல தாமதமான இன்னொரு இடத்துல புக் பண்ணேன். 2 இடத்துலேருந்து வந்துருச்சு. இப்போ 2வது வந்து 5 புக்கும் போயிடுச்சு. இப்போ இது 3வது வந்திருக்கு. காயின் புக்கு இப்போ 5 புக்கு மட்டும் வந்துருக்குன்னு நினைக்கேன். 1 2 நல்ல வெயிட்டு 800 கிராமுக்கு மேலே இருக்குது. 3 4 5 ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். 2 காயின் பாக்ஸ் வந்துருக்கு. காயின் அது இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 5 ஆல்பம். ஒரு ஆல்பம் வந்து 200 காயின் இந்த போட்டிருக்கா. 200 ஹோல்டர்ஸ் காயின் ஆல்பம். இது நல்ல குவாலிட்டியான ஆல்பம், நல்ல வெயிட்டாக இருக்கும். 200 காயின் வச்சதுக்கப்புறம் இது தூக்கல உங்களுக்கு அழகாக இருக்கும். ஏற்கனவே வாங்கின ஆல்பத்தில் 2 சைடும் பிரிண்ட் போட்டிருக்கும். அந்த காயினோட பிரிண்ட்டு இதில் வந்து ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் போட்டிருக்கும். ஒரு சைடு ஃப்ரீயாக இருக்கும். 3 4 5 ஒரு 5 ஆல்பம் வந்துருக்கு. வேணுங்க வாங்கிக்கோங்க. 5மே சேலுக்கு தான். எனக்கு இருக்குது ஏற்கனவே. அதுக்கப்புறம் என்ன காயின்னு பார்த்துருவோமா? அதை இது வந்து உள்ள காயினையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. வேணுமான்னு கேட்டார். அனுப்பிச்சி விடுங்க பார்ப்போம் அப்படின்னு. இது இந்திரா காந்தி நாணயம். முன்னாள் இந்தியாவின் பிரதமர் அவர்களின் நாணயம். இது ஹைதராபாத் மின்ட்டு. இது வந்து ஏடிஎம் கார்டு மாடல். பின்னால் அந்த அம்மாவுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. பிரியதர்ஷினி என்கின்ற இந்திரா காந்தி 19th நவம்பர் 1917 பிறந்திருக்காரு. 31 அக்டோபரில் 1984 அவர் அமரராக இருக்கார். இது இப்போ ஒரு மாடலை வெளியிட்டிருக்காங்க. இந்த இது உள்ளே அப்படி கொஞ்சம் திருப்பி வைக்கணும். அப்போ தான் இல்லை, இது எரர்லாம் கிடையாது, கிளாக் வைஸ்லாம் கிடையாது. காயினை கொஞ்சம் திருப்பி வைக்கணும். இது என்ன ரேட்டு போட்டு விட்ருக்கான்னு எனக்கு தெரியல. எத்தனை அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியல. ஒன்று காயின் எல்லாம் பியூராக யூஎன்சி காயின். எல்லாம் யூஎன்சின்னு சொல்ல முடியாது. இந்த கையில் வச்சு வலது கையில் வச்சுருக்கிறது யூஎன்சி. இது வந்து குட் கண்டிஷன். அந்த காயினை பார்த்தாலே தெரிஞ்சுவோம். ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டு தான். அனுப்பிச்சி விட்ருக்காரு. எப்படி 4 காயின் குட் கண்டிஷன் அனுப்பல, ஒன்று உள்ளே தள்ளி விட்ருவாங்க. அதான் வியாபாரத்தோட இது. காயினில் தலைகள் இருக்குது. இதை எடுத்து மட்டும் உள்ளே வைக்க முடியுமா என்ன ஏதுங்கிற நான் இன்னும் இதை தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இது 2 பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இல்லை. நல்ல போல்டிங் ஆயிடுச்சு. ஒரு 3 ஒரு 4 ஒரு 5 நாணயம் ஏடிஎம் மாடலில் வந்திருக்கு. ஏடிஎம் கார்டு மாடலில் இந்திரா காந்தி நாணயம் 5 நாணயம் வந்திருக்கு. வேணும்னா வாங்கிக்கோங்க. எனக்கு 1 வேணும். ஒரு மாடலுக்கு 1 வச்சுருப்பேன். பாக்கிலாம் கேட்டால் கொடுத்துருவேன். என்ன விலைங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வேணும். மொத்தமே 5 தான். இது ஒரு 5 நாணயம் வந்திருக்கு. காயின் ஃபுல்லாக 99% கண்டிஷன். ஆனால் இது யூஎன்சி மாதிரி தெரியுது. 2மே யூஎன்சி மாதிரி தெரியுது. டெத் ஆஃப் ஜவஹர்லால் நேரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் 50 பைசே ₹1 1964 உள்ளது. மும்பை மின்ட்டு. அந்த விவரம் பூரா எழுதியிருக்கு மேலே. ஜவஹர்லால் நேருவை பற்றி, கீழே பற்றி, அந்த பைசாவை பற்றியும் விவரம் பூரா எழுதியிருக்கு. காயின் ஃபுல் கண்டிஷனு. எந்த விதமான ரிமார்க்ஸும் இல்லை. கமாமரேட்டிவ் காயின் செட்டு.
ஜவஹர்லால் நேரு செட்டு வைக்கணும்னா 5 காயின் வைக்கணும், அதான் செட்டு. 3 4 5. இது ஒரு ஏடிஎம் கார்டோட பெரிய கார்டு. இது ஏடிஎம் கார்டு சைஸில் இருக்குது. இது அதை விட பெரிய கார்டாக இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு 5 அனுப்பிச்சி விடுங்க, சேல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். தேவைன்னா சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்கள் கரங்கள்லாம் இதில் படாது, அழுக்காகாது, டஸ்ட் ஆகாது. இது ஒன்று வாங்கி அப்படியே உங்கள் பீரோவில் வச்சுக்க வேண்டியது தான். ஒரு நினைவாக இருக்கும். இது நினைவு நாணயங்கள் நினைவாகவே இருக்கும். 1964 உள்ளது. இங்கிலீஷ் லெஜெண்டு, இது ஹிந்தி லெஜெண்டு, இது இங்கிலீஷ். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல, இது என்னென்னு பார்த்துருவோம். என்ன ஆர்டர் போட்டேன்? ஆமாம், இது வந்து விக்டோரியா மகாராணி காயின். 1/, விக்டோரியா மகாராணி தான் எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் விக்டோரியா குயின், மகாராணி, எம்ப்ரஸ் கிடையாது, குயின் விக்டோரியா ராணி. காயின் ஃபுல்லாகவே குட் கண்டிஷனாக இருக்கும். எல்லாமே வருஷங்கள்லாம் தெளிவாக தெரியும். 1862 என்னமோ போட்டிருக்குதுல்ல. இதை நான் காமிக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. மொத்தம் 50 நாணயம் வந்துருக்கு. இது கொஞ்சம் ரேர் கேட்டகிரி காயின். 1/12 அல்ல, 1/2 பைசா. இது அரை பைசா. விக்டோரியா மகாராணியில் உள்ள அரை பைசா நாணயம். மிஸ் ஆயிரமே, விலை கூட. என்ன விலையாக இருந்தாலும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டேன். $50 நாணயம் இருக்குது இதில். எக்ஸாம்பிள் உண்டா, இது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கேன், சும்மா ஒன்று எடுத்து காமிக்கிறது. 1862 1/2 பைசா இந்தியா, விக்டோரியா குயின். 50 நாணயமே அதுதான். டிஃப்ரெண்ட் இயர் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல. இப்போ தான் ஓப்பனே பண்ணேன். 19 டிஃப்ரெண்ட்டான இயர் இருக்குது. இது 1890 1890. எல்லா வருஷத்திலும் ஒன்றுன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். 1895 1800 1901. பரவாயில்ல, மேக்ஸிமம் இயர் இதில் இருக்குது. நிச்சயமாக நான் எனக்கு ஒரு செட்டு இதில் கலெக்ட் பண்ணி சேர்த்துருவோம்னு நினைக்கேன். 1/2 வந்து எல்லா மன்னர்களுடைய நாணயத்திலும் ரேர் தான். விக்டோரியா காயின் கொஞ்சம் அதிகமாக ரேர். 1896. இதில் உங்களுக்கு எந்த வருஷம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை எடுத்து தரேன். இது இன்னும் ஒரு கிளியர் பண்ணால் இது ஒரு வேலை தான், ஆனால் அது வந்து அதனுடைய பழமை மாறும். அதெல்லாம் மேக்ஸிமம் இது நல்லா தெரியுது. ஆனால் க்ளீன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனால் இது நல்லா தெரியுது. விக்டோரியா, இது எம்ப்ரஸ் வேறு இருக்குது. எம்ப்ரஸ்னால் என்ன இயர் வருது? 1897. 1897 1 ரூபி இருந்துச்சுன்னா 35,000 அல்லது 40,000. இது ரேர். இந்த இயர் வந்து 1897 வந்து. இப்போ குயினும் இருக்குது, எம்ப்ரஸும் இருக்குது. இது 1897 எம்ப்ரஸ். எல்லாமே 18 பீரியட் தான். 1880 கடைசி நம்பர் தெரியல. 1862. நிறையா இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதில் புக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டு 5 புக்கு. அதில் விட 2 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 3 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கேட்டிருக்கார், காலையில் பணம் போடுதுன்னு இருக்கார். தாமதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பணம் போட்டாலும் வேஸ்ட்டு. நான் இன்னொருத்தர அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த வருஷம் உங்களை நான் தரப்போகிறதில்ல. ஏன்னா மாதம் இது இப்போ 8ஆவது மாதம் முடிய போகுது. இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. 9, 10, 11, 12.
ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பிறந்த உடனே அந்த வருஷத்துக்குள்ளே புத்தகம் வந்துரும்னு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. அது 7ஆவது மாதம் 8ஆவது மாதம் தான் வரும் எப்பவும். அதில் ஒரு சின்ன ஒரு நாணயம் போட்டிருந்தேன், உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து 1999. இது வந்து லண்டன் மின்ட், யூகே டவர் மின்ட்னு பேர் இதுக்கு. இது புக்கில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. மொத்தம் 5 மின்ட்டு. ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, லண்டன் 5 மின்ட்டு 1999. இது 5ஆவது மின்ட்டு. இது ஒரு மின்ட்டு 1999. ஸ்டார் வந்து லெஃப்டில் 1க்கும் 9க்கும் நடுவில் இருக்குது. இதே இது ₹1 1985 உண்டு, 50 பைசாவில் வந்து 1985 உண்டு. ஃபாரின் மின்ட்டு, லண்டன் மின்ட் உண்டு, கொரியன் மின்ட் உண்டு, சியோல் மின்ட் உண்டு, மாஸ்கோ மின்ட் உண்டு. இது வந்து இந்த 1999 இந்த மின்ட் வெளியிடலை. இது வந்து 6ஆவது மின்ட்டாக வருது. ஹைதராபாத் மின்ட்டுனா இந்த ஸ்டார் நடுவில் இருக்கணும். அப்போ நண்பர்களிடமோ பெரிய மனிதர்களிடமோ இது சம்மந்தமாக ஃபோட்டோவை போட்டு விசாரித்ததில் இது வந்து மின்ட் எரர். இது வந்து ஹைதராபாத் மின்ட் நாணயம் தான், மின்ட்டு கொஞ்சம் நகண்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த பதிலை சொல்கிறேன். இந்த நாணயம் சம்பந்தமாக யாருக்கேனும் விவரம் தெரிந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும். இது மின்ட் எரரா அல்லது வேறு ஏதேனும் மின்ட்டா அப்படிங்கிற ஒரு பதிவை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஜவஹர்லால் நேரு காயினும் 50 பைசா ₹1 ஒரு அட்டை இருக்குது. இந்திரா காந்தி ஒரு அட்டை இருக்குது. மொத்தமே 5 அட்டை தான். நிறைய பேர் அதை புக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சேல் பண்ணிவிட்டு நான் அப்புறமா வாங்கி தரேன். என்ன விலைங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.